Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil handwriting. Tamil handwriting நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோங்க அண்ட் தென் உயிரெழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அட் ப்ரெசன்ட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோங்க. அதில் நம்ம என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா கா, கா, சா, ஞா, டா, தா, நா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பா வரிசையை தான் பார்க்க போகிறோங்க. அந்த பா வரிசையில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பா, இப்பு கூட்டல் ஆ ஈக்குவல் டு பா. ஓகேங்களா? அந்த லெட்டர் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இந்த செகண்ட் லைனில் எண்டாக இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே எண்டாக இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து பேக்காக ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய் டச் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன், எகெயின் ஸ்டாண்டிங் லைன். இதுதான் என்னதுங்க பா. இப்பு கூட்டல் ஆ ஈக்குவல் டு பா. ஓகேங்களா? இப்புங்கிறது மெய் எழுத்துங்க, ஆங்கிறது உயிரெழுத்து. ரெண்டு ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்குங்க. அந்த உயிர்மெய் எழுத்து என்னது பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 2 லைன் நோட்டில் தான் எழுதணுங்க. சரிங்களா? தமிழ் ஹேண்ட்ரைட்டிங்னா 2 லைன் நோட்டில் எழுதுங்க. இங்கிலீஷ் ஹேண்ட்ரைட்டிங்னா 4 லைன் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெட்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வேர்ட்ஸு, சென்டென்ஸ், பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தது நம்ம வேர்ட்ஸு, சென்டென்ஸ், பேராகிராஃப்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதுக்கான ஹேண்ட்ரைட்டிங்க்கான ஒரு ப்ராப்பர் ரூல்ஸை நம்மளுக்கு வராதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பா, இப்பு கூட்டல் ஆ ஈக்குவல் டு பா. அந்த வரிசை பார்க்கலாங்க. அந்த லெட்டர் பார்க்கலாம். இப்பு கூட்டல் ஆ ஈக்குவல் டு பா. அதுக்கு இந்த பா மாதிரியே எழுதிட்டு பக்கத்தில் கால் கொடுத்தா போதுங்க. இதுதான் இப்பு கூட்டல் ஆ ஈக்குவல் டு பா. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 2 லைன் நோட்டில் பென்சில்லையோ இல்லை பென்லேயோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப அழகாக வருங்க. எந்த லெட்டர் எப்படி எழுதணுமோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அழகான ஹேண்ட்ரைட்டிங் கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பி, இப்பு கூட்டல் இ ஈக்குவல் டு பி. அது பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு குட்டியாக ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸாக கொண்டு இங்கே செகண்ட் லைனில் டச் பண்ணி விடணுங்க. இதுதான் இப்பு கூட்டல் இ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? இதில் இப்புங்கிற லெட்டர் மெய் எழுத்துங்க, ஈங்கிற லெட்டர் உயிரெழுத்து. இது ரெண்டு ஜாயிண்டாகி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குங்க, உயிர்மெய் எழுத்து கிடைக்கிது. அந்த உயிர்மெய் எழுத்து என்னது பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்பு கூட்டல் இ ஈக்குவல் டு பி. அந்த லெட்டர் பார்க்கலாங்க. அதுவும் இதே மாதிரி பா போட்டுட்டு இங்கே குட்டியாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ரிவர்ஸாக கொண்டு இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம இங்கே டேர்ன் பண்ணி விட்டுருணுங்க. செகண்ட் லைனுக்குலாம் நம்ம வரக்கூடாது. இந்த குறியில் ஈ இருக்கு இல்லைங்களா, அந்த ஈக்கு தான் நம்ம செகண்ட் லைன் ஜாயின் பண்ணி விடணும். இந்த நெடில் ஈ நம்ம ஜாயின் பண்ணி நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த ஈக்கு இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா?
இப்பு கூட்டல் இ ஈக்குவல் டு பி. சரிங்களா? நம்ம இந்த 2 லைன் நோட்லேயே ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணிட்டோன்னா அன்ரூல்டு நோட்டு ரூல்டு நோட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்ட் ரைட்டிங் வந்துடுங்க. சரிங்களா? அதே ஃபாண்ட்டில் நம்மளுக்கு வந்துடும். எந்த ஃபாண்ட்டில் எப்படி எழுதணுமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா உயிர்மை எழுத்தில் பா வரிசை பார்த்துருக்கோங்க. 4 லெட்டர் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன லெட்டர் பார்த்திங்கன்னா பா, பா, பி, பி. இந்த 4 லெட்டர் எப்படி எழுதணும்னு பார்த்துருக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கும் அழகான ஹேண்ட் ரைட்டிங் வருங்க. சரிங்களா? இதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா அபாக்கஸ், கேலிகிராஃபி, ஹிந்தி, அதுக்கப்புறம் கிராமர், தமிழ் கிராமர் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். அதில் ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே செப்பரேட்டாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அபாக்கஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அபாக்கஸ் ஃபர்ஸ்ட் லெவல் இல்லை அபாக்கஸ் செகண்ட் லெவல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நீங்களும் அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.